கட்டுறதுக்கு தெருல யாராவது வர்றாங்களான்னு பார்த்துட்டு நிக்கணும். ஒழுங்கா பள்ளிக்கூடம் போய் 5ஆம் வகுப்பு வரையாவது படிச்சிருந்தா படிக்க தெரிஞ்சிருக்கும். வெங்கடாச்சலம் முதல் வகுப்பு படிச்சுட்டு இருக்கும் போதே ஆசிரியரும் வெங்கடாச்சலத்தை அடிச்சிட்டாருங்கிறதுக்காக அவரு தந்தையும் கோபிச்சுட்டு வெங்கடாச்சலத்தோட படிப்பையே நிறுத்திட்டாரு. உனக்கு எதுக்குடா படிப்பு? நமக்கு தான் 10 தலைமுறைக்கு உட்கார்ந்து வைங்கிற அளவுக்கு சொத்து இருக்கே, வாத்திக்கிட்டு அடி வாங்கிக்கிட்டு படிக்கணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா அப்படின்னு அவரோட அப்பா சொன்னது வெங்கடாச்சலத்துக்கு அப்பம் புரியல. வளர்ந்த பிறகும் புரியல. வசதியா இருந்தா படிப்பு தேவையில்லைன்னு நினைச்சிட்டு இருந்துட்டாரு. அப்பாவால நின்னு போன படிப்பு தொடர வெங்கடாச்சலமும் பிற்காலத்திலையும் முயற்சி எதுவுமே எடுக்கல. ஆனா எதையும் படிச்சு புரிஞ்சு கொள்ள மற்றவர் உதவியை எதிர்பார்க்க வேண்டிய சந்தர்ப்பங்கள்ல தான் படிக்கலையேன்ற வருத்தம் வெங்கடாச்சலத்துக்கும் தெரியும். ஒரு படிச்ச பெண்ணையாவது கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஆனா கணவனை விட மனைவி அதிகம் படிச்சிருக்க கூடாதுங்கிற நடைமுறை வழக்கத்தினால அவர் படிக்காத பெண்ணை தான் கல்யாணம்